Hi everyone, welcome to my channel. विभो तव सुप्रभातम् पत्नीकमित्रशतपत्रगदानि இன்னைக்கு வந்து நம்ம வேலண்டைன்ஸ் டே எப்படி போச்சு அப்படிங்கிற vlog பார்க்கலாம். ஸோ அன்னைக்கு வந்து துவாதசி, ப்ரீவியஸ் டே வந்து ஏகாதசி. ஸோ ஹஸ்பண்ட் வந்து விரதம் இருந்தாங்க. ஸோ அதை முடிக்கணும் அப்படின்றக்காக காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு சுப்ரபாதம் விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் போட்டு விட்டு அப்படி சூப்பராக அப்படி ஒரு பாசிட்டிவ் மூடில் குக்கிங் வந்து போயிட்டு இருந்தது. ரொம்ப சிம்பிள் தான் ஆஸ் யூஷுவல். சாம்பார் அண்ட் அவரைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். என்னன்னா என் பையனுக்கும் ஸ்கூல் அன்னைக்கு. ஸோ வந்து அவன் ஸ்கூல் ரெடியாகி அவனுக்கு பேக் பண்ணுறதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும். சின்ஸ் அவங்க தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட டைமுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து என்ன பிளான்னா வேலண்டைன்ஸ் டேக்கு நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தபோது நான் வந்து அண்ணா நகரில் அமோரா அப்படின்னு சொல்லி ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தேன். பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அங்கே தான் போகிறோம். அண்ட் இன்னைக்கு சாம்பாருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக எங்கள் வீட்டிலே இருந்த மல்லி இலை தான் போட்டேன். சூப்பராக இருந்தது, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. कैमरामैन सरी बोली नकल பண்றீங்க. அன்னைக்கு கேமராமேன் வந்து என் ஹஸ்பண்ட் தான். சூப்பர் டூப்பராக டிஸ்டர்ப் பண்ணிட்டு எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டு அப்படியே சாமி கும்பிட்றதுக்கும் எல்லாம் விளக்கேற்றியாச்சு. காலையிலே குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதும் சூப்பராக நல்ல ஃபீலாக பாசிட்டிவாக நல்லா இருந்துச்சு. அண்ட் அப்படியே என் பையனுக்கு லஞ்சு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்ச் பேக் பண்ணிட்டு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் கொடுத்து அவன் ஸ்கூல் போயிட்டான். அண்ட் இது வந்து எனக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு ப்ரீவியஸ் டே அந்த ஃப்ரைடே வந்து எனக்கு ஒரு இன்ஸ்டமார்ட் ஆர்டர் வந்து ரிசீவ் ஆச்சு. அது என்னென்னா என் ஹஸ்பண்ட் தான் அனுப்பிச்சிருக்காங்க. வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு ஒரு பிங்க் கலர் ரோஸ், அப்புறம் அதில் வந்து ஒரு ஜீவாவோட வவுச்சர் இருந்தது 1000 ருபீஸ்க்கு. அண்ட் அதுக்கப்புறம் பால்மனாஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு, ஸ்ரத்தா கபூரோட பிராண்ட். அதுலேருந்து எனக்காக ஒரு பிரேஸ்லெட் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக இருந்தது அந்த பிரேஸ்லெட். குட்டி குட்டி ஹார்ட்ஸ் இருந்தது, செம்ம ப்ரிட்டியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவங்க ஜுவல்லரி எல்லாமே 18K கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. சூப்பர் ஹாப்பி. அண்ட் அடுத்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கலாம், வெளியில் சாப்பிட போகிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு மட்டும் எடுத்து அந்த நியூட்ரிஜெட்டில் போட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளாஸ் எதுவும் தேட தேவையில்ல. அப்படியே எதுவுமே சுகர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை அப்படியே பிளெண்ட் பண்ணி அதில் வச்சு அந்த ஜாரில் வச்சு அப்படியே குடிச்சிடுறது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டு, முந்தின நாள் சாண்ட்விச் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரெட் வாங்கியிருந்தேன். ஸோ அது மிச்சம் இருந்தது. சரி அதையே வச்சு பீனட் பட்டர் வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அந்த ப்ரெட் தான் எடுத்தேன். இது வந்து பிளிங்கிட்ல நொய்ஸ் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு பிராண்ட் இருந்தது. அது அவங்களோட பிராண்ட் தான் போல். சரி ட்ரையாங்கிள் ப்ரெட்டாக இருக்கே, பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினோம். நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இந்த டாப் வந்து ரீசெண்டாக ஓன்ட் அப்படிங்கிற ஒரு ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன். செம்ம க்யூட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கலர், அந்த காலர் எல்லாமே. ஸோ அதே வேலண்டைன்ஸ் டேக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டேன். நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டதுனால போகிற வழியில்
சும்மா விஆர் மால்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 12:30 போல ரெஸ்டாரண்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஆர் மால் போனோம். சும்மா சும்மா அப்படியே சுத்திட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அங்கே வந்து கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து ஏதாவது கார்ஸ் வச்சிருப்பாங்களா, அன்னைக்கு வந்து போர்ஷ் கார்ஸ் வச்சிருந்தாங்க நெறையா. பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் வெளியில வந்து ஒரு அம்பாசிடர் கார வந்து அழகா எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு அந்த மாரி வின்டேஜ் கார்ஸ் வந்து பிடிக்கும். சரின்னு சொல்லி அத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். இந்த கார் தான் அது. அவ்வளோதான் பார்த்துட்டு டைமும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 12 தாண்டிருச்சு. சரி அண்ணா நகர் தானே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் அமோரா. நல்லா இருந்துச்சு. வேலண்டைன்ஸ் டேக்காக வேற அவங்க ஹார்ட் பலூன்ஸ் அந்த மாரிலாம் நெறைய டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்டோர் அண்ட் அவுட்டோர் இருந்தது. நாங்க இன்டோர் தான் எடுத்துக்கிட்டோம். அவுட்டோர் வந்து செம்ம வெயிலு, ஹாட்டா இருக்கும். அண்ட் வண்டிலாம் போச்சுன்னா, புகை, புழுதி எல்லாம் வேற வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்டோரே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, இன்டோர் தான் எடுத்திருந்தோம். நல்லா இருக்குல்ல இதோட ஆம்பியன்ஸ். இங்கே வச்சு தான் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் எங்க ஆளு செம்மையா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாரு எனக்கு. அந்த வீடியோவும் வரும் பாருங்க. மொசரெல்லா சீஸ் ஸ்டிக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் ஒரு பெஸ்டோ வெஜ் சாண்ட்விச். பீட்ஸா. பட் டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்தது. 2மே நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு சும்மா அப்படியே நாங்க வந்து சும்மா நாங்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தோம். அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது எங்க ஆள் அப்படியே கேஷுவலா பாக்கெட்ல இருந்து ஒரு ஃபோன் எடுத்து அப்படியே கிஃப்ட் பண்ணாங்க. செம்ம ஷாக் எனக்கு. நான் வந்து எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. அது அவங்க எப்போ வாங்குனாங்க என்னன்னு கூட தெரியல எனக்கு. வீட்ல தான் இருந்திருக்கிறேன் நானும். என்னால அத ப்ராசஸே பண்ண முடியல. எப்புட்றா? அப்படின்னு இருந்தது. iPhone 17 ஓ மை குட்னஸ்! என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுவும் மை ஃபேவரைட் அந்த லாவெண்டர் அந்த வயலட் ஷேடு. செம்ம பிரிட்டியா வேற இருந்தது ஃபோன். எனக்கு இந்த வீடியோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஃப்ரம் ஐஃபோன். யாராவது இப்படி வந்து ஃபோனை கொடுப்பாங்களா கையில? எல்லாரும் பாக்ஸோட கிஃப்ட் பண்ணுவாங்க கண்டிருக்கு. எப்படி? அதான் சர்ப்ரைஸ். வேற லெவல் சர்ப்ரைஸ் ப்ரோ. பை. அப்படியே கிளம்பிட்டோம் சாப்பிட்டுட்டு. சூப்பர் செம்ம சர்ப்ரைஸ் எனக்கு. செம்ம ஹாப்பி. அண்ட் வீட்டுக்கு வந்து ஈவினிங் என் பையன் வந்ததும் என் பையன் கூட வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும்ல. ஸோ ஒரு குட்டி கேக் மட்டும் வாங்கி நாங்கள் 3 பேரும் கட் பண்ணி வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். செம்மையா போச்சு. சூப்பர் டூப்பர் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேவா போச்சு எங்களுக்கு. வித் மை கியூட் லிட்டில் ஃபேமிலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.